இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. இன்று பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி திங்கட்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரமின்றி சுமார் 350 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு. சிறுவர்கள் மத்தியில் தொழுநோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவு அறிவிப்பு. அமெரிக்காவிற்குள் பிரவேசிப்பவர்களை மிக அவதானமாக சோதனைக்குட்படுத்துமாறு டொனால்டு டிரம்புக்கு அதிகாரிகள் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரமின்றி சுமார் 350 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதில் 100 பஸ்கள் வரை மாகாணங்களுக்கு இடையிலான சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் MAP ஹேமச்சந்திர கூறியுள்ளார். வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பஸ்களை கண்டுபிடிப்பதற்காக போலீசாருக்கு இன்று தகவல்களை வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுமதி பத்திரமின்றி பஸ்களை பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுத்தியுள்ளவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கான அதிகாரம் உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனைத் தவிர நீதிமன்றத்தின் ஊடாக 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடியும் என ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விலை மனு கோரல் நடைமுறையை பின்பற்றி புதிதாக பஸ்களுக்கான வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்கள் மத்தியில் தொழுநோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவிலான சிறுவர்கள் தொழுநோயால் பீடிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் 140க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தொழுநோயால் பீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பிரியந்த கருணாரத்ன கூறியுள்ளார். இதனால் சிறுவர்களின் சருமத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் குறித்து பெற்றோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். தொழுநோயால் பீடிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் பிரியந்த கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் இலங்கையில் 1853 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 42% மேல் மாகாணத்திலும் 15% தென் மாகாணத்திலும் அடையாளம் காணப்பட்டதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெறுகின்றது. இதற்கமைய இன்று அதிகாலை ஸ்ரீ சிருஷ்டி கணபதி ஆராதனையும் யாக பூஜைகளும் ஆரம்பமாகியுள்ளன. இந்த பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். காலை 7:14 அளவில் ராஜகோபுர ஸ்தூபிகள் கும்பாபிஷேகம் ஆரம்பமாக உள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருக்கோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 9:36 தொடக்கம் 10:28 வரையுள்ள மீனலக்கின சுப முகூர்த்தத்தில் பக்திமயமாக நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நுவரேலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் உறைபனி காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவுவதுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் குளிரான காலநிலையும் காணப்படும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் சீரான வானிலையே காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படாது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.